அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹபீபி அப்படிங்கிற திரைப்படத்தோட ஸ்பெஷல் ஷோ சீமான் அவர்கள் பார்த்துட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த படம் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, எல்லாருமே கட்டாயமா பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பேட்டியில பேசுறாரு. இந்த பேட்டி கொடுத்த உடனே சமூக வலைதளங்கள்ல ஒரு கேள்வி பரவலா கேட்கப்படுது. சீமான் அவர்கள் அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு கார்ல வந்து போறாரு. அந்த கார் வந்து பென்ஸ் காரு 450D அப்படிங்கிற மாடலு. ஸோ அதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு நிகரமா முன்ன பின்ன வருது. ஸோ இவ்வளவு விலை உயர்ந்த கார் சீமானுக்கு எப்படி வந்துச்சு? சீமான் அவர்கள் வந்து திமுக கிட்ட பேரம் பேசி தான் இந்த காரை வந்து வாங்கியிருக்கிறாரு. கட்சிகள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டாரு. தேர்தலில் தோத்தாலும் பாருங்க சொகுசு கார்ல சீமான் அவர்கள் போறாரு. திரள் நிதியை வந்து இதுக்கு தான் அவங்க பயன்படுத்துறாங்க. கட்சி நடத்துறதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி தமிழர்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கி சீமான் சொகுசு கார்ல போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா பரவலா ஒரு கருத்து. யாரோ வந்து ஒரு நபர் இதை பதிவிடுறாங்க அப்படின்னா நம்ம கடந்து போயிடலாம். நாம் தமிழுக்கு சம்மந்தப்பட்டவங்க எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் சீமானுக்கு இந்த கார் வந்து வந்தது எப்படி எப்படி வந்து இந்த கார் வாங்குற அளவுக்கு சீமான்ட்ட பணம் இருக்கு, அப்ப நீ கட்சி நடத்தவே பணம் இல்லை, தேர்தலில் போட்டியிடவே பணம் இல்லைன்னு சொல்றீங்க, எப்படி இந்த கார்லாம் உங்ககிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கு பின்னாடி ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்புள்ளவங்க தான் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு உண்மைத்தன்மையான ஒரு விஷயமா? உண்மையிலே சீமான் அவர்கள் அந்த திரள் நிதிங்கிற காசுல அந்த காரை வாங்கிட்டாரா, இல்லைன்னா கட்சி நடத்துறதுக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட பணம் வாங்கி அந்த காசு அந்த காரை வாங்கிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. இந்த கார் அப்படிங்கிறது அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட கார். ஒரு ப்ரெசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் கொடுத்த கார். அது யாரு என்ன அப்படிங்கிறது கொடுத்தவரே வந்து சொல்றது விருப்பப்படல. அப்படிங்கும்போது அதை பொது வழியில சொல்ற சரியா இருக்காது. ஆனால் கட்சியில நமக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட சொன்ன தகவலை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அது இப்போ பரிசா கொடுக்கல, ஏதோ நேற்று இன்னைக்கு கொடுக்கல, கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த காரை நீங்க வச்சுக்கோங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் இருக்கு. ப்ளஸ் வந்து அந்த இன்கேஸ் வந்து ஒரு வெடிகுண்டே வந்து வச்சாலும் கூட அந்த காருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, காரில் உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சில பாதுகாப்பு காரணங்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி காரில் நீங்க பயணிங்கன்னு சொல்லி பரிசாக ஒரு நபர் வந்து கொடுத்துருக்கிறாரு. 6 மாசம் முன்னாடியே கொடுத்துட்டாங்களே, அப்போ ஏன் வந்து இப்போ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசை சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் ஏற்கல. ஏற்கனவே ஃபார்ச்சுனர் காரில் போனாலே நம்ம காரோட விலை வந்து 5 கோடி 10 கோடின்னு சொல்லி சொல்றாங்க. என்னெல்லாமோ வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வரும். இது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து அதை காரை பயன்படுத்தலை. அதுக்கப்புறமா சில பேர் வந்து பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க, அதுக்காக நம்மளுடைய பாதுகாப்பில் வந்து எந்த விதமான நம்ம குறைபாடுகளும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் கன்வின்ஸ் பண்ணி இந்த காரை வந்து இப்போ அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான் நமக்கு உள்ளவங்க சொன்ன விஷயம். இப்போ அடிப்படையில் இதை வந்து ஒருத்தங்க ப்ரெசண்டாக வந்து கொடுக்குறாங்க, அந்த காரோட விலை வந்து 1.5 கோடியா இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்போ இது எதுவுமே இல்லாம இந்த மாதிரி விளக்கங்கள் எதுவுமே கொடுக்காம இருக்கிற பட்சத்தில் சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கார்ல பயணிக்கிறதுல அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இப்போ கேள்வி கேட்குற நபர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் திரள் நிதி பணத்தில் இப்படி கார் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியை கேட்கறதுக்கான உரிமை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் நானும் ஒரு பங்கு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பணம் கொடுத்த நபர்கள் இதை கேட்டாங்கன்னா நிச்சயமாக வேலிடான ஒரு கேள்வியாக இருக்கும். அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். இன்னொன்று, விளக்கம் அப்படிங்கிற ஒன்றே பெரிய அளவில் தேவைப்படாத அளவுக்கு தான் அவர்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதிகளுக்கும் டார்கெட் வச்சு சொல்லப்போனால் பணம் கலெக்ட் பண்ணாங்க. ஒரு தொகுதிக்கும் 5 லட்சம் 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பணம் செலவு பண்ணுறதுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்த சூழலில் பல தொகுதிகளுக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் கூட கலெக்ட் ஆகலை. ரொம்ப பிரபலமான டிவி நிகழ்ச்சிகள்ல அதிகப்படியாக வந்து முகமறியப்பட்ட வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த சைட்லேயே வந்து பணம் அனுப்பியிருக்கிறாங்க. பல பேருக்கு வந்து தேர்தல் செலவுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக ஆன்லைன் மூலமாக திரள் நிதி அப்படிங்கிற கான்செப்ட்ல பணமே வந்து கிடைக்கல. சொல்லப்போனால் அதையும் நம்ம வந்து பார்த்தா தெரியும். ஸோ அந்த பணம் வந்து எப்படி செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்லேயே டீட்டெயிலாக போடுறாங்க. எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு எவ்வளோ ரூபா பணம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டாக போடுறாங்க. அங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானின் செலவிற்கு வந்து பணம் அனுப்புறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லாம் போட்டு பணம் கலெக்ட் பண்ணலை. இன்னொன்று, அப்போ அவர் வீடு குடியிருக்கிறதுக்கு எப்படி பணம் வருது, இன்னொன்று எப்படி அவரோட காருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவருக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் வருது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில்லியான ஒரு கேள்வியாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இதற்காக இந்த அவருடைய செலவுக்காக வந்து மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறது இல்லை, அது அவருக்கு தெரிஞ்சவங்க பணம் கொடுக்கறது. அதை அவர் பல முறை அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு. எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சினிமாவில் நண்பர்கள் இருக்கிறாங்க,
இப்போ நான் இன்னைக்கு இருக்கிற இடத்துல நிறைய பேர் வந்து வாலண்டரியா அவருக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பணத்துல தான் அவருக்கான விஷயங்களை அவர் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத அவர் பல முறை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு இடத்துல மாறி அதன் மூலமா அவரோட சொத்து மதிப்பு வந்து அதிகரிக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு ஊழல் பண்ணி சம்பாதிச்சிட்டாரா, நேர்மையான உள்ள சம்பாதிச்சாராங்கிற மாதிரி நம்ம கேள்விகள் கேட்கலாம். அவர் வந்து தன்னுடைய பணின்றது ஒன்று இருக்கு, டைரக்டரா இருந்திருக்காரு. அவரோட அந்த ஒரு கெரியரை விட்டுட்டு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அரசியலுக்குள்ள வர்றாரு. அப்போ அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ கமல் பண்ணார் இல்லையா, நான் பிக் பாஸ்ல நடிப்பேன், அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நான் அரசியல் கட்சி நடத்துவேன்னு சொல்லி ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனா நீங்க சீமான் இருக்க சொல்றீங்களா அப்படிங்கிறது புரியல. அது பிராக்டிகலி வந்து பாசிபிளும் கிடையாது இல்லையா. பாதி நேரம் வந்து வேற தொழில் பார்த்துக்கலாம், மீதி நேரம் அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ அப்போ நீங்க முழு நேரம் அரசியல் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த செலவை பார்த்துப்பாங்க. அது யாரு என்னங்கிறது நமக்கு தேவையே இல்லை. சீமான் அவர்கள் அவருடைய பெயர்லையோ இல்லை அவருடைய குடும்பத்தின் பெயர்லையோ சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்னா வந்து அது மக்கள் பணமோ நண்பர்கள் பணமோ, அரசியல் கட்சி நடத்தி நீங்க எப்படி சொத்து வாங்கலாம் நம்ம கேட்கலாம். நல்லா நீங்க பாருங்க, இந்த காரோ வீடோ அவருடைய தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பயன்படுவது கிடையாது. அவர் வீட்டில் வந்து அவரோட குடும்பத்தோட மட்டும்தான் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு அவரை பார்க்கறதுக்கு 100 பேர் வருவாங்க. எல்லாரையும் அக்கோமடேட் பண்ணி உட்கார வச்சு பேசணும் அப்படின்னாலே அதுக்கு அதிகப்படியான இடம் வேணும். அப்போ சின்னதாக வந்து ஒரு குடிசை வீட்டில் கூரை வீட்டில் நான் எளிமையாக இருக்கிறேன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காகலாம் வாழ முடியாது. இன்னைக்கெல்லாம் அது ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது அவரோட சுற்றுப்பயணத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ளைட்டில் தான் வந்து போக முடியும். சென்னை டு மதுரைக்கெல்லாம் காரெல்லாம் போக முடியாது, ஃப்ளைட்டில் தான் போகணும். சென்னைக்குள்ளே போகிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கார் தேவை. அதுக்காக வந்து பேருந்தில் போக முடியுமா? இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவங்களுக்கு புரியும். குறை சொல்லணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவருக்கு அடிப்படை அம்யூனிட்டிஸ் தான். இது எல்லாமே காரு வீடெலாம் இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும். நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்கள பார்க்க வர்றவங்கள எங்கே உட்கார வச்சு பேசுவீங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு எப்படி போவீங்க? ஸோ அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து கேள்வி எழுப்புறது அர்த்தம் இல்லை. 2021 தேர்தலில் சீமான் அவர்கள் போட்டிடுறாரு திருவொற்றியூர் தொகுதியில். 2026 அதே மாதிரி இப்போ சிவகங்கை காரைக்குடி தொகுதியில் போட்டிடுறாரு. சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட காரைக்குடி தொகுதியில் போட்டிடுறாரு. இப்போ அன்றைக்கு ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருப்பாரு, இங்கே ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருப்பாரு. ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்து அன்னைக்கு இத்தனை கோடி சொத்து மதிப்பு, இன்னைக்கு ஏன் இவ்வளோ கூடி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது ஒரு நியாயமான கேள்வியா இருக்கும். அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் தாக்கல் பண்ண அஃபிடவிட்ல வந்து கயல்விழி அவர்களினுடைய பெயரில் அவருடைய அப்பாவோட சொத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு, பிரித்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கயல்வெளி பேரில் இடம் வாங்கிட்டாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அடிப்படையில் அந்த சொத்து இப்படி தான் வந்து விளக்கம் அவர்கள் கொடுத்துட்டாங்க. பட் அந்த கேள்வியை கேட்கறத கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஓகே, இப்படி ஒரு கேள்வி கேட்டு விளக்கம் வாங்குறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க, சொத்து மதிப்பு உயருது அப்படிங்கும்போது கேள்வி வரலாம். இப்படி வந்து பயன்பாட்டிற்கு வந்து ஒருத்தர் பரிசா கொடுத்த காரில் போகிறத வந்து கேள்வி எழுப்புறது அப்படிங்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்று அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு காரணங்கள்னு இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் இவர் வந்து போனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவாரா, இவர் வந்து இந்த மாதிரி விலையுயர்ந்த காரில் தான் வந்து போவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அவர்கள் வந்து டூர் போகலை, ஒரு பிக்னிக் வந்து போகலை, இப்போ ஃபேமிலியோடு சேர்ந்து சுற்றுலா வந்து போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொகுசான காரில் தான் நீங்கள் போவீங்களான்னு கேட்குறத நியாயம் இருக்குது. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு த்ரெட் இருக்கும். ஒரு சில மிரட்டல்கள் வரும், கொலை மிரட்டல்கள் வரும், வெடிகுண்டு மிரட்டல் வரும், இது எல்லாமே இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு செக்யூர்டான ஒரு சிஸ்டம் வேணும். அவர்கள் பயணம் பண்ணுறது, தங்குறது, இது எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் வந்து இருக்கணும். ஆமாம், இது அவ்வளோ சுலபமாக போய் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் நடக்கலாம். நீங்கள் கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமானவர்கள் மேலே பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே ஒரு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கத்தி வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாப்புல, சீமான் இங்கே பாரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. யாருக்கு தெரியும், நாளைக்கு கூட்டத்தோடு கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அப்போ இது மாதிரி விஷயம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். இந்த விமர்சனம் வந்து எதற்கு சீமானுக்கு மட்டும் வருது அப்படின்றதுக்கு அடிப்படை காரணம்ன்றது, கட்சி நடத்துறதுக்கு ஒரு மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. ஒரு கூட்டம் நடத்தணும், மாநாடு நடத்தணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பணம் மட்டும் எப்போவுமே அதுக்கு போதுமானதாக இருந்தது இல்லை. அது தெரிஞ்சுக்கணும். மாநாடு நடத்துறதுக்கு அதிகபட்சமாக 1 கோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்கின பணம் கலெக்ட் ஆகலை. அது ஆனால் மாநாடு 1 கோடியில் நடத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது. கடந்த திருச்சி மாநாடு நடத்துறதுக்கே ஒரு 4 கோடிக்கு மேலே செலவாச்சுன்னு சொல்லி அந்த கட்சியினரே வந்து மேடைகளில் பதிவு பண்ணுறாங்க. அப்போது
இந்த அளவிற்கு பணம் எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிஞ்ச கான்டாக்ட், இல்ல இவர்களோட அரசியலை ஆதரிக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட தான் பணம் வாங்குவாங்க. இது இயல்பான ஒண்ணு. ஆனா அப்படி வாங்கக்கூடிய பணத்தை வச்சு இவர்கள் என்ன பண்றாங்கன்றதை நம்ம வந்து வெளிப்படையா பார்க்க முடியுது அப்படிங்கிறப்போ அதை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எங்க எதுவுமே இல்லையே. ஒரு நபர் வந்து முழு நேர அரசியல்வாதியா செயல்படுறாரு அப்படிங்கிறப்போ அவரோட அன்றாட தேவைகளுக்காக ஒருத்தங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்கறது சரியா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு புரியல. இன்னொன்று, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவருக்கு ஒரு அடிப்படை பாதுகாப்பு வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதா அந்த கட்சியை சார்ந்தவங்க நினைக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து நான் கொடுத்த பணத்துல நீங்க கார் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் கேட்கிறாரு அப்படின்னா அவருக்கு கட்சி வழக்கம் கொடுக்கலாம். ஆனா இது மாதிரி இன்றைக்கு வந்து இந்த அதிகப்படியாக அந்த கேள்வி கேட்கறது யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் கேள்வி கேட்கறாங்க. பாருங்க சீமானுக்கு எப்படி கார் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா போஸ்ட்லையும் போயிட்டு அவர்கள் அந்த கேள்வியை கேட்கறாங்க. ஸோ அவர்களுக்கும் ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பகிர்றோம். தனிப்பட்ட முறையில் சொத்து வாங்குறதுக்கு மக்கள் பணத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது மக்கள் பிரதிநிதியான எம்எல்ஏ, மினிஸ்டர் போன்ற நபர்களாக இருந்தாலுமே அது தப்பு தான். அதே சமயத்தில் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் அதை வந்து அவர்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சொத்துக்களாக இல்லாமல் பயன்பாட்டிற்கு வாங்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் அரசியல் கூட்டங்களுக்கு போறது, இல்லை தேர்தல் வேலைகள் செய்யறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவங்க பயன்படுத்துறாங்க பெரிய அளவில். அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ஒரு கேள்வியை கேட்குறது சரியா அப்படிங்கிறத நான் உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், வரக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் நேரடியாக களமிறங்கிறதுக்கான பல வேலைகளை நாம் தமிழர் கட்சியினரே உள்ளுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து சீமான பொது வேட்பாளராக நிப்பாட்டுறதுக்கு அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து சீமான் அதற்கு ஒத்திசைவு கொடுக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வரைக்குமே சீமான் அந்த முடிவில் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. திமுக, அதிமுக தயவோட நம்ம தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம கட்சியினுடைய கொள்கைக்கு வந்து பெரிய முரணா போயிடும் அப்படிங்கிற புள்ளியில அவர் இப்போ வரைக்கும் உறுதியா தான் இருக்கிறாரு. இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் இன்னும் பச்சை கொடி காட்டலை. அது வந்து மற்றவர்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. அதை தாண்டி தேர்தலில் களமிறங்கிறதுக்கு சீமான் அவர்கள்கிட்ட சில திட்டங்கள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அப்போ வெற்றி பெற முடியாதே, சீமான் அவர்கள் நின்னாலும் மக்கள் திருப்பி ஓட்டு போட்டு இடைத்தேர்தலில் எம்எல்ஏ ஆக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வையும் அவருக்கு தெரியாம இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு சீமான் அவர்கள் நிக்கல. வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டணும், அப்பதான் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம கிட்ட ஆவரேஜா இருந்த வாக்குகள் அப்படிங்கிறது 8, இப்போ அது குறைஞ்சது வந்து கிட்டத்தட்ட 4 குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த 4 விழுக்காடு வாக்கு வங்கியை நம்ம திருப்பி வந்து 8க்கு மேல கூட்டினாலே இந்த தேர்தலில் நமக்கு அது பெரிய ஒரு மொமெண்டமா இருக்கும், பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் கட்சியினருக்கும். ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்க போறாரு. இப்போ வரைக்கும் காலியா இருக்கிற தொகுதிகள் 6. ஆனா இன்னும் சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா பல தொகுதிகள் காலியாக இருக்கு. மதிமுக அப்படியே தாவேகா பக்கம் மொத்தமா திரும்பிட்டாங்க. எப்ப வேணாலும் எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ணி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ கடையநல்லூர் போன்ற தொகுதிகளும் வந்து காலியாக போகுது. அப்ப என்னன்னா சீமான் அவர்கள் இந்த முறை கண்டிப்பா மறுபடியும் வந்து தென் மாவட்டங்கள்ல நிக்கிறதா அவருடைய பிளான். ஸோ ஏற்கனவே காரைக்குடி கை கொடுக்கலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ன்றது அதுக்கான ஒரு பேஸ் பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு கணக்கு போடுறாரு. அதனால தென் மாவட்டங்களே நிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒண்ணு கடையநல்லூர்லயோ இல்ல அம்பாசமுத்திரத்திலேயோ நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் அம்பாசமுத்திரம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நத்தம் சிவசங்கரனுக்கும் அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நிற்பாரு, அங்கே ஒரு பெரிய அளவில் ஆதரவு இருக்கு, அங்கே நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி கட்சி முடிவு பண்ணாங்க அப்படின்னா சீமான் அவர்களும் நிற்கலாங்கிற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் அப்படிங்கிறது அந்த 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்குகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான். நிச்சயமா இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம். நீங்க வந்து கிட்டத்தட்ட விக்கிரவாண்டியா இருந்தாலும் சரி, ஈரோடு கிழக்கா இருந்தாலும் சரி, ஈரோடு கிழக்குல கடைசி தடவை 2 முனை போட்டியா வந்துச்சு. திமுக வர்சஸ் நாம் தமிழர்னு வரும்போது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கினாங்க. அது ஒரு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் தான் வாக்கு வங்கியில். ஸோ ஆனா இந்த முறை வந்து பல முனை போட்டி இருக்கும். அப்புறம் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு தான் ஒரு பெரிய எட்ஜ் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு கடுமையான களமாக தான் இருக்கும். ஸோ அதற்கான வேலைகளை இப்போதே ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம மாற்றி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு சீமானும் ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவருடைய நடவடிக்கை நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். பேட்டிகள் எதுவும் பெருசாக கொடுக்கறது இல்லை, அதிகப்படியான அளவு வந்து பேசுறதும் இல்லை. ஸோ அப்படியே வந்து கம்மி பண்ணிட்டே தான் இருக்காரு. ஸோ தேர்தல் சமயத்தில் முழு வீச்சா இறங்கி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஐடியாவும் கூட. டிவிகேவை எப்போ அட்டாக் பண்ணுமோ அப்போ பண்ணிக்கலாம், இப்போ நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாங்கிற மாதிரி தான் சீமான் அவர்களும் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருக்காரு. ஸோ இடைத்தேர்தலில் கண்டிப்பாக வந்து அவர் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இப்போ வரைக்கும் அது ஒரு டாக்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து களமிறங்கினார் அப்படின்னாலும் அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது இந்த வாக்கு வங்கியை உயர்த்தி கட்சியினுடைய அந்த ஒரு வளர்ச்சியை தக்க வைக்கிறது தான். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம், இத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படிங்கிற
அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு ஸ்டேச்சரை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸடா வச்சுக்கணும். அப்பதான் அடுத்து வரப்போற பொது தேர்தல்கள்ல பெரிய அளவுல ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவிற்கு சீமானினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கை கொடுக்குது அப்படிங்கிறத. நன்றி.